நாம் ஆரம்பிக்கலாம். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். நாம் தூய ஆவியாருடைய பாடலிலே பங்கு பெறுவோம். தூய ஆவியே துணையாய் வாருமே, வாழ்வின் பாதையில் வழி துணை தாருமே. வாருமே தூய ஆவியே, உமது ஆற்றலால் நிறைத்திடுமே, வரங்களால் நிறைத்துமே, எமது ஆற்றலை நிறைத்திடுமே. தூய ஆவியே துணையாய் வாருமே, வாழ்வின் பாதையில் வழி துணை தாருமே. ஆமீன். அன்பின் ஆண்டவரே, நீர் தாம் இந்த நாளில் எங்கள் எல்லோரையும் இந்த பணிக்காக தேர்ந்தெடுத்ததற்காக நன்றி கூறுகின்றோம். இதோ இந்த நாளில் உம்முடைய தூய ஆவியினால் எங்களை ஆட்கொள்ளும். பரிசுத்த ஆவியினால் எங்கள் நாவை நீர்தாமே அர்ச்சித்தரலாம். எங்களுக்கு தரப்பட்ட விண்ணப்பங்களுக்காக நாங்கள் செபிப்பதற்கு தூய ஆவியினால் எங்களை பலப்படுத்தும், எங்களை வழி நடத்தும். அன்பின் ஆண்டவரே, இந்த விண்ணப்பங்களுக்காக நாம் மன்றாடும் பொழுது நீர்தாமே செயலாற்றி யார் யார் எதற்காக எங்களிடத்திலே மன்றாடும்படி கேட்டிருக்கின்றார்களோ அவர்கள் விண்ணப்பங்களை சந்தித்திரலாம். உம்முடைய நிறைவான பிரசன்னத்தை இந்த நேரத்திலே எங்களுக்கு தாந்து எங்களை வழிநடத்தும்படி மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமேன். நான் இப்பொழுது மதிய காவடிய சபத்திலே பங்கு பெறலாம். இந்தியாவில் சட்ட சிக்கலில் அகப்பட்டிருக்கும் இளம் தகப்பனாருக்காகவும் வாடகைக்கு வீடு தேடிக்கொண்டிருக்கும் குடும்பத்துக்காகவும் சௌரி மதியக்கா அவர்கள் மன்றாடுவார்கள். அன்பின் ஆண்டவரே, இன்றைய நாளுக்காகவும் இந்த விண்ணப்ப செப நேரத்துக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். நீர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர். நாங்கள் கேட்பதற்கு நினைப்பதற்கு மேலாக அதிசயம் அற்புதம் செய்யும் வல்லமை உள்ளவர். எங்கள் விண்ணப்பங்களை செவிசாய்த்து பதில் தருவீர் என்று விசுவாசத்துடன் உம்மிடம் வருகின்றோம். இந்தியாவில் சட்ட சிக்கலில் அகப்பட்டிருக்கும் இளம் தகப்பனை உமது வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன். நானே ஆண்டவர், நானே மக்களுக்கு கடவுள், நானே. அப்படி இருக்கும் எனக்கு கடினமான எதுவும் உண்டோ என்ற உமது வார்த்தையின்படி இவர் வாழ்வில் எந்த பகுதியில் அற்புதம் நடக்க வேண்டுமோ இப்போதே அதை செய்யும் ஆண்டவரே. இந்த மகன் அகப்பட்டிருக்கும் சட்ட சிக்கலில் இருந்து விடுவிக்கும் வல்லமை உமக்கு மட்டும்தான் உண்டு. நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர் என்று அறிவேன். அதனை நீர் நினைத்த எதையும் தடுக்க முடியாது. இவர் வாழ்வில் இருள் சூழ்ந்து இருக்கும் நிலையை உமது தெய்வீக ஒளியால் ஒளிரச் செய்தருளும். மனிதரால் இயலாதவற்றை கடவுளால் செய்ய இயலும் என்று இவரை தைரியப்படுத்தி இவரை உமது தெய்வீக கரத்தினால் பற்றி அவர் அகப்பட்டிருக்கும் சிக்கலில் இருந்து விடுவித்து சூழ்நிலையை மாற்றி பரிபூரண விடுதலை வாழ்வை நிச்சயமாக கொடுக்கும் வல்லமை உமக்கு உண்டு. ஏனெனில் இது உமக்கு லேசான காரியம். அது உம்மால் மட்டும்தான் கைகூடும் என்று விசுவாசத்துடன் மன்றாடுகின்றோம். மற்றும் வாடகைக்கு வீடு தேடிக்கொண்டிருக்கும் குடும்பத்துக்காக உம்மிடம் மன்றாடுகின்றோம். என் மக்கள் அமைதி சூழ் வீடுகளிலும் பாதுகாப்பான கூடாரங்களிலும் தொல்லையற்ற தங்குமிடங்களிலும் குடியிருப்பார் என்ற உமது வார்த்தையின்படி இவர்களை ஆசீர்வதியும். இவர்களின் தேவையை சந்திக்க உம்மால் கூடும். எனது மக்களாகிய இஸ்ரேலுக்கு ஓர் இடத்தை அளிப்பேன், அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழச் செய்வேன் என்று கூறியுள்ளீர். சித்தப்படி சரியான முறையில் இவர்களுக்கு தங்கும் கூடாரத்தை அமைத்து கொடுக்க நீர் வழிகாட்டியாக இருந்து வழி நடத்தும். நீர் முன்குறித்துள்ள வீட்டை கண்டுகொள்ள இவர்களுக்கு உதவி செய்யும். இவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்து இவர்கள் சக்திக்கு ஏற்றபடி ஒரு நல்ல வீடு கிடைக்க நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழி நடத்தும். எங்கள் விண்ணப்பங்களை நீர் கேட்கின்றீர். எங்கள் விசுவாசத்தின்படி நீர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்தி தருவீர் என்று விசுவசிக்கின்றோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன்.
ஆமேன். தேங்க்யூ. சகோதரி ஜூடித் அவர்கள், இந்தியாவில் இருதய நோயினால் பாதிக்கப்பட்டு மனமுடைந்த நிலையில் இருக்கும் 65 வயதான தாயாருக்காகவும் குடும்பங்களின் வருமானங்கள் அதிகரிக்கப்பட்டு தேவைகள் நிறைவு செய்யப்பட வேண்டும் என்றும் மன்றாடுவார்கள். யோவான் 16:24. இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை. கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அப்பொழுது உங்கள் மகிழ்ச்சி நிறைவடையும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த இந்த வாக்கு தத்தத்துக்காக உமக்கு நன்றி கூறி எங்கள் விண்ணப்பங்களை உம்முடைய பரிசுத்த பாதங்களில் விசுவாசத்தோடு எடுத்து வைக்கின்றோம் அப்பா. இந்தியாவிலே இருதய நோயினால் பாதிக்கப்பட்டு மனமுடைந்த நிலையில் இருக்கும் 65 வயதான தாயாரை உம்முடைய கரங்களில் தருகிறோம். ஆண்டவரே, நீரே அந்த தாயாரை தொட்டு குணப்படுத்தும் அப்பா. உம்முடைய வல்லமை நிறைந்த வார்த்தையை அனுப்பி அவரை குணப்படுத்தும். அவர் இருதய நோயால் மட்டுமல்ல, அதனால் மிகவும் மனம் சோர்ந்தும் இருக்கின்றார். அப்பா, நீங்க சொல்லி இருக்கிறீங்க, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் என்று வாக்கு தந்திருக்கிறீர்கள் தகப்பனே. அதுபோல அந்த தாயாரை நீர் பலப்படுத்தும் அப்பா. ஆணி பாய்ந்த உம்முடைய திருக்கரங்களால் அவரை தொட்டு அவரின் இருதய வருத்தத்தையும் மனச்சோர்வையும் நீக்கி அவருக்கு நீர் அற்புதம் செய்ய வேண்டுமாய் உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடுகின்றோம். இன்னுமாக குடும்பங்களின் வருமானங்கள் அதிகரிக்கப்பட்டு தேவைகள் யாவும் நிறைவு செய்யப்பட வேண்டும் என்று உம்மிடத்தில் வருகின்றோம். நீ கையிட்டு செய்யும் வேலைகளிலெல்லாம் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு தந்த ஆண்டவரே, உம்மை சார்ந்துள்ள இந்த குடும்பங்களின் வருமானங்களுக்காக உம்மிடத்தில் வருகிறோம் தகப்பனே. அவர்கள் கையிட்டு என்ன வேலை செய்கிறார்களோ நீர் அவற்றை ஆசீர்வதியும், நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்திருளும் அப்பா. ஆண்டவரே, அவர்கள் செய்கிற வேலைகளில் சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கிடைத்து அவர்களுடைய தேவைகள் நிறைவு செய்யப்பட வேண்டுமாய் உம்மிடத்தில் மன்றாடுகிறோம் தகப்பனே. அன்று ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்த போது 100 மடங்கு அறுவடையை கொடுத்த தேவன் நீங்கள். அதே புதுமையை, அற்புதத்தை உம்மை சார்ந்துள்ள இந்த மக்களுக்கும் இந்த பொருளாதார நெருக்கடியான பஞ்சம் நிறைந்த காலத்தில் அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வருமானங்களை பெருக்க வேண்டுமாய் உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடுகின்றோம். எங்கள் விண்ணப்பங்களை கேட்டதற்காக நன்றி கூறுகின்றோம். எல்லா விண்ணப்பங்களையும் மீட்பெரும் இரட்சகருமாம் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் கேட்டு நிற்கின்றோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன். ஆமேன். தேங்க்யூ. சகோதரி மரினா சாந்தி அவர்கள், மத்திய கிழக்கு போர் நிறுத்தப்பட்டு சமாதானம் நிலவும் இலங்கைக்கு பிரயாணம் மேற்கொள்ள இருப்பவர்களுக்காகவும் இலங்கையிலிருந்து ஐரோப்பியா மற்றும் கனடா நாட்டுக்கு திரும்ப இருக்கிறவர்களுக்காகவும் மன்றாடுவார்கள். அன்பும் இரக்கமும் உள்ள பரமபிதாவே, இந்த நேரத்துக்காய் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, மத்திய கிழக்கு போரை உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் தாமே அந்த போரை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ சொல்லியிருக்கிறேன், என் வார்த்தை சொன்னதை செய்யாமல் என்னிடம் திரும்பி வருவதில்லை என்று. ஆமா ஆண்டவரே, அந்த போர் நடக்கிறதுக்குரிய அந்த நாட்டு தலைவர்களை உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் உமது பலத்த கரத்திலே அவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த நாட்டு தலைவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகின்றவர்கள், உதவி செய்கின்றவர்கள் எல்லாரையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே, நாட்டை அழிக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்லாமல், ஆண்டவரே, அந்த நாட்டை சமாதானப்படுத்தக்கூடிய நல்ல வார்த்தைகளை சொல்லும் வண்ணமாக ஞானத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மத்தியில் செயலாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதற்குரிய உடன்படிக்கையை நீர்தாமே அவர்கள் மத்தியில் இருந்து செயலாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். சமாதானத்தின் ஆவியானவர் அவர்கள் மத்தியிலே சமாதானத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கூறியது போல் என் வார்த்தை சொன்னதை செய்யும் என்று சொல்லியிருக்கிறேன். ஆமாண்டவரே, போர்களுக்குரிய ஆயுதங்கள் நாட்டை அழிக்காமல் உமது வார்த்தை ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் பேசி ஆண்டவரே அந்த போரை நிறுத்தி ஆண்டவரே சமாதானத்தை கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். அதே போல் ஆண்டவரே, இந்த போரினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை உமது கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் தாமே அந்த குடும்பங்களுக்கு மன சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அதே போல் ஆண்டவரே, உலகம் முழுவதும் இருக்கிற அந்த போரினால் பாதிக்கப்பட்ட
சம்பந்தப்பட்ட பொருளாதார பிரச்சனைகளையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த போரிலே ஆண்டவரே நீரே வெற்றியை காணும் வண்ணமாக அந்த நாட்டு தலைவர்களோடு பேசும் வண்ணமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மற்றும் ஆண்டவரே இலங்கைக்கு பிரயாணம் மேற்கொள்ள இருக்கிறவர்களை உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த பிரயாணத்தை மேற்கொள்ளுகின்றவர்கள் பாதுகாப்பான இடமாக சென்று இலங்கை நாட்டுக்கு சென்றடையவும், அதேவேளை என்ன நோக்கத்துக்காக அவர்கள் இலங்கைக்கு செல்கின்றார்களோ அந்த நோக்கங்களை எல்லாம் நிறைவேற்றி மீண்டும் தங்களுடைய நாட்டுக்கு திரும்ப தேவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும், மற்றும் ஆண்டவரே எவ்வளவு நாட்கள் இலங்கையிலே அவர்கள் தங்குகின்றார்களோ அங்கு எல்லாம் ஆண்டவரே அவர்கள் சாப்பிடுகின்ற உணவுகள், பருகின்ற பானங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய கரம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த உணவுகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்கள் சாப்பிடுகின்ற பொழுது உடலுக்கு எந்தவித தீங்கும் விளைவிக்காமல் தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்கள் எங்கு போகின்றார்களோ எங்கு வருகின்றார்களோ ஆண்டவருடைய தூதர்கள் அவரை காவல் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். அக்கவும் பக்கவும் முன்னும் பின்னுமாக அவரோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தங்களுடைய நோக்கங்கள் ஆண்டவரே அவர்கள் வெற்றிகரமாக முடிக்கவும் ஆண்டவருடைய கரம் அவர்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாகவும், மற்றும் இலங்கையிலிருந்து ஐரோப்பா கனடா நாட்டுக்கு திரும்ப இருக்கின்றவர்களை உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எப்படி அவர்களை கவனமாக அந்த நாடுகளுக்கு நீ அழைத்து சென்றீரோ அதே போல் ஆண்டவரை மீண்டுமாய் தங்களுடைய நாட்டுக்கு அவர்களை கவனமாக நீ அழைத்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்கள் குறித்த காலத்திலே அங்கு இருந்து என்ன திட்டத்தோடு போனார்களோ அந்த திட்டம் எல்லாம் நிறைவேறி மகிழ்ச்சியாக இந்த நாட்டுக்கு நீ அழைத்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களை பாதுகாத்து கொண்டமே காய் நன்றி ஆண்டவரே. மற்றும் ஆண்டவரே அவங்க சென்ற நாட்களிலே மன சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த நாட்களை செலவழித்து மட்டுமல்ல தங்கள் உறவுகளோடு மகிழ்ச்சியாக இருந்து மீண்டுமாய் தங்களுடைய நாட்டுக்கு திரும்பி வந்து உம்மை மகிமைப்படுத்தும்படியாக அவர்களை ஆசீர்வதித்தமைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. முக்கியமாக அவருடைய பிரயாணங்களை உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் கவனமாக அந்த பிரயாணங்களை மேற்கொண்டு இந்த நாட்டுக்கு வந்து சேர ஆண்டவருடைய கரம் அவரோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். Thank you. இப்பொழுது அவருடைய சகோடைய பாடலிலே பங்கு பெறலாம். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகளே. கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், களங்களில் நிரம்பிடும் தானியமும், நிறைவான நன்மையும் உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மையும் உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகளே. ஆமென். ஆமென். Thank you. ராஜி அவர்கள் இந்தியாவில் பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளால் மன உளைச்சலுடன் இருக்கும் தாயாருக்காகவும், கனடா விசாவுக்காக காத்திருப்பவர்களுக்காகவும், வேலை விசாவுக்காக காத்திருக்கிறவர்களுக்காகவும் மன்றாடுவார்கள். அன்பும் இரக்கமும் உள்ள ஆண்டவரே, உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் அவர் நிழலில் என்றும் தங்கியிருப்பர் என்று நீர் கூறியிருக்கிறீரே ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, நம்பிக்கையோடு விசுவாசத்தோடும் ஆண்டவரே நாங்கள் சுமந்து வந்திருக்கிற ஒவ்வொரு மன்றாட்டையும் நீர் சந்திக்கிறதுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் தந்தையே. அந்த வகையில் ஆண்டவரே, மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்கும் இந்தியாவில் வாழும் தங்களுடைய பிள்ளைகளால் மனவேதனைப்பட்டு அவர் கண்ணீரோடு இருக்கிற இந்த தாயாருக்காக வருகின்றோம் ஆண்டவரே. இவரை தொடும் ஆண்டவரே. இவர் மன உளைச்சலுக்கு உள்ள எல்லாவற்றிலும் இருந்து அவருக்கு விடுதலை கொடும் ஆண்டவரே. இவரை சுற்றி ஆண்டவரே உம்முடைய கரம் தாங்கும்படி இவருக்கு உடலுக்கு சுகத்தையும் மன அமைதியும் மன திடனும் எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் துணையாக இருக்க உம்முடைய பரிசுத்த கரம் இந்த தாயாரை தொடும்படி ஆண்டவரை வேண்டுகின்றோம். இவரை சுற்றி இருக்கிற ஆண்டவரை பிரச்சனைகள் அனைத்திலும் ஆண்டு விடுதலை பற்றி இந்த குடும்பத்திற்கு ஆண்டவரை சமாதானம், விடுதலை, சந்தோஷம் கிடைக்க நீர் செய்ய போற அற்புதத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளால்
வேதனைப்படுகிற தாய் இந்த பிள்ளைகளால் ஆறுதல் அடையும்படி நீர் செய்ய போற அந்த அற்புதத்துக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். தகப்பனே, இந்த பிள்ளைகள் மூலம் இந்த தாயார் விடுதலை பெற நீர் வல்லவர், நல்லவர் ஆண்டவரே, வாக்கு மாறாதவர். இந்த தாயை ஆண்டவரை சுகப்படுத்தி உம்முடைய கரங்களால் நீர் ஏந்தி அணைக்க நாங்கள் ஆண்டவரை வேண்டி நிற்கின்றோம். இந்த தாயார் ஆண்டவரே விடுதலை பெற்று சமாதானம் பெற்று உம்மாலே ஆசீர்வதிக்கப்பட்டு அவ உமக்கு நன்றி கூற ஆண்டவரே நீர் செய்ய போற அந்த வெள்ளம் கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எல்லாவற்றையும் ஆண்டவரே இவருடைய சூழல்கள் எல்லாவற்றையும் இடத்தில் ஒப்படைத்து நீர் அவரை ஆசீர்வதிக்கும்படி கெஞ்சி நிற்கின்றோம் ஆண்டவரே. இன்னுமாய் ஆண்டவரே விசாவுக்காக காத்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்மிடத்தில் ஒப்படைக்கின்றோம் ஆண்டவரே. நீர் அவர்களுக்கு கொடுத்த தாளந்துகளுக்காக நன்றி கூறுகின்றோம் தகப்பனே. ஆண்டவரே, இவர்கள் ஆண்டவரே என்ன நோக்கத்துக்காக ஆண்டவரே விசாவை பெறுகிறார்கள் என்று நீர் அறிவீர் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரையும் சந்தியும் ஆண்டவரே. யார் யாருக்கு ஆண்டவரே இந்த விசா தேவைப்படு என்பதை நீர் அறிந்து அவர்களுக்கு மிகவும் முக்கியமான இந்த தேவையை அவர்கள் அறிந்து அதற்கு செயல்படுத்த நீர் ஆண்டவரை பரிசுத்த ஆவியை அவர்களுக்கு அனுப்பி அவர்கள் விசாவுக்கு விண்ணப்பிக்கிற முதல் அவர்கள் விசா கிடைக்கும் வரை அவர்களுக்கு ஏற்படுகிற எல்லா தடைகளையும் ஆண்டவரை நீக்கி அவர்கள் என்னென்னவற்றை செய்ய வேண்டுமோ ஆண்டவரை விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வதற்கு நீர் அவர்களுக்கு சான்றுகளை அளிப்பதற்கு சரியான ஒரு பதிலை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் நீர் பரிசுத்த ஆவி மூலம் ஆண்டவரே அவர்களுடைய கரங்களில் நீர் இருந்து செயலாற்றும் ஆண்டவரே. இன்னுமாய் அந்த விசாவுக்கு தடையாயிருக்கிற தடைகள் அனைத்தையும் ஆண்டவரே நிராகரித்து நீர் அவர்களுக்கு விசா கிடைக்கும் வகையில் என்னென்ன செய்ய வேண்டுமோ ஆண்டவரே நீர் அந்த பரிசுத்த ஆவி மூலம் அவர்களுக்கு செயல்படுத்தி அவர்களுக்கு விசா கிடைப்பதற்காக ஆண்டவரே உம்மிடம் கெஞ்சி நிற்கின்றோம் ஆண்டவரே. இன்னுமாய் அவர்கள் விசா கிடைத்து இந்த நாட்டுக்கு அவர்கள் நன்மையும் சமுதாயத்துக்கு அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து நல்ல காரியங்களையும் நீர் காண போகிறீர் ஆண்டவரே. நீர் அவர்களை தொடும் ஆண்டவரே, அவர்களோடு இருந்து செயலாற்றும் ஆண்டவரே. அவர்கள் உண்மையிலே விசுவாசமும் நம்பிக்கையும் வைத்து அவர்கள் இந்த காரியங்களை ஆண்டவரை செய்து அதிலே வெற்றி பெற உம்முடைய வல்லமை அவர்களோடு இருந்து செயல்படும்படி ஆண்டவரே உம்முடன் கெஞ்சி நிற்கின்றோம் ஆண்டவரே. இன்னுமாய் ஆண்டவரே விசா நிராகரிக்கப்பட்டு விசா கிடைக்க முடியாமல் ஆண்டவரே இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்மிடத்தில் ஒப்படைக்கின்றோம் ஆண்டவரே. அவர்களுக்கும் நீர் சரியான பதில் கொடுக்க அவர்களும் நிரந்தர வதிவிடம் பெற்று வாழ உம்முடைய ஆசிரியையும் அருளையும் கொடுத்து வழிநடத்தும்படி உம்மை கெஞ்சி கேட்டு நிற்கின்றோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன். இலங்கையில் பிள்ளைகள் வெளிநாடுகளில் இருப்பதால் முதியோர் இல்லங்களிலும் வீடுகளிலும் இருக்கும் பெற்றோருக்காகவும் வெளிநாடுகளில் இருக்கும் வயதான பெற்றோர்களுக்காகவும் மன்றாடுவார்கள் மற்றும் பல்வேறு நோய்களோடு இருப்பவர்களுக்காகவும் மன்றாடுவார்கள். அன்பின் ஆண்டவரே, நீர்தாமே எங்கள் மேல் இரக்கம் காட்டும் கடவுள், குடும்பங்களை ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். இதோ இந்த நாளில் பிள்ளைகள் வெளிநாடுகளில் இருப்பதனால் நமது தாயகத்திலே அல்லது இலங்கையிலே தனிமையிலே அல்லது வயோதிப இல்லங்களிலே இருக்கின்ற பெற்றோர்களுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, நீர்தாம் இந்த நேரத்தில் அவர்களுக்கு உம்முடைய ஆறுதலையும் அரவணைப்பையும் பாதுகாப்பையும் தருவீராக. தங்கள் பிள்ளைகள் பாதுகாப்பாகவும் நன்றாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை வெளிநாட்டுக்கு அனுப்பினதினால் எந்த பெற்றோர்கள் இன்றைக்கு தாயகத்திலே அல்லது இலங்கையிலே கஷ்டத்திலே அல்லது தனிமையிலே அல்லது கைவிடப்பட்ட நிலையிலே அல்லது பிரச்சனைகளோடு இருக்கின்றார்களோ, இரக்கமுள்ள ஆண்டவரே, நீர்தாமே அவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலாயிரும், அவர்களை குணமாக்கும் ஆண்டவராயிரும். அவர்களுக்கு நீர்தாமே எல்லாமுமாக இருந்து அவர்கள் வாழ்க்கையிலே அவர்களை உம்முடைய திருக்கரத்திலே தாங்கி நிற்கும்படி மன்றாடுகின்றோம். அதுபோல வெளிநாடுகளில் இருக்கின்ற வயோதிபர்களுக்காகவும் அதே நேரத்திலே பல்வேறு நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காகவும் நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, முதிர் வயதில் இருப்பவர்களுக்கு நீர் ஆதரவளிப்பேன் என்று சொல்லியிருக்கின்றீர். அதுபோல கைம்பெண்களுக்கு நான் துணையா இருப்பேன் என்று சொல்லியிருக்கின்றீர். நீர்தாம் இந்த நேரத்தில் யாரெல்லாம் கைம்பெண்களாக அல்லது வயோதிபர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாரையும் நம்முடைய அருக்கரங்களிலே தாங்கியறலும், அவர்களுக்கு இந்த வயதான நேரத்திலே ஆறுதல் அளித்தரலும், அவர்களுக்கு துணையா இருந்தரலும். அன்றைக்கு யாக்கோபு ஆபிரகாம் வயது முதிர்ந்த நேரத்தில் உம்முடைய அருளோடு வாழ்ந்தது போல
இவர்களுக்கும் உம்முடைய அருளையும் உம்முடைய அரவணைப்பையும் உம்முடைய ஆறுதலையும் தந்தருளும். தெய்வீக சுகத்தை தந்தருளும். அவர்கள் தனித்து போய் விட்டோமே என்று கலங்கும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு துணையாயிருந்து தைரியப்படுத்தி அருளும். நீர் தாமே உம்முடைய தூதர்களை கொண்டு எப்பொழுதும் அவர்களை காத்து கொள்ளும். யார் யாரெல்லாம் இந்த நேரத்திலே பல்வேறு நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ, அதுபோல எந்த முதியவர்கள் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்காகவும் செபிக்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய திருக்கரத்தால் அவர்கள் எல்லாரையும் தொட்டு ஆசீர்வதித்தரலாம். அவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் மன ஆறுதலையும் தந்தரலாம். இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். நான் இப்பொழுது சகோதரி சாந்தி அவர்களுடைய பாடலிலே பங்கு பெறலாம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, கூப்பிடு உண்மையாய், இன்று கூப்பிடு உண்மையாய், குறைவெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் நீக்குவார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஆமென். ஆமேன். சகோதரர் குயின்டஸ் அவர்கள் நல்ல நிலையில் இருந்து கஷ்டமான நிலைக்கு தள்ளப்பட்டதால் பல விதங்களில் அவமரியாதைகளை சந்தித்து கொண்டிருக்கும் குடும்பத்துக்காகவும், குழந்தைகளுக்காக காத்திருக்கும் அனைத்து குடும்பங்களுக்காகவும், கர்ப்பிணி பெண்களின் பிரசவத்துக்காகவும், புதிதாக பிறந்த குழந்தைகள், சிறு குழந்தைகளுக்காகவும் மன்றாடுவார்கள். அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, பரிசுத்தமான நல்ல தகப்பனே, இதோ இந்த ஜெப வேளைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் தாமே இந்த ஜெப வேளையிலே எம்மை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி. பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் பொழியப்பட்டு நாம் வேண்டுகின்ற பொழுது நீர் விடுதலை தருகின்ற தேவனாக இருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, அன்று மாலையான உம்மிடத்தில் வந்த அனைவரும் என்னென்ன தேவைகளுக்காக வந்தார்களோ அனைத்து தேவைகளையும் பெற்று சென்றார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவர், இன்றைய நாள் உம்முடைய வேண்டுதலுக்கு செவி சாய்த்து நீர் அவற்றை செய்ய போவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். விசேஷமாக ஆண்டவரே, நல்ல நிலையில் இருந்து கஷ்டமான நிலைக்கு தள்ளப்பட்டதால் பல விதங்களில் அவமரியாதைகளை சந்தித்துக் கொண்டிருக்கும் இந்த குடும்பத்துக்காக உமது கரங்களில் வருகிறோம். ஆண்டவரே, நல்ல நிலையில் இருந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, நிம்மதியான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த குடும்பம் மிக கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதை நாம் அறிகின்றோம். ஆண்டவரே, மிக வேதனையான இந்த நிலையிலே ஆண்டவரே, அந்த சூழலை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த நிலையிலிருந்து அவர்கள் அதை கடந்து செல்ல அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்துடலாம். ஆனால் மனசாந்தியை கொடுத்துடலாம். அதை ஏற்றுக்கொண்டு அதை சகித்து வாழுகின்ற தன்மை அவர்களுக்கு கொடுத்துடலாம். அது மட்டுமல்லாமல் அவர்கள் அந்த நிலையிலிருந்து வருவதற்கு எடுக்கின்ற முயற்சியை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவர். அவர் எடுக்கின்ற முயற்சிகளிலும் சரியான முடிவை எடுக்கக்கூடிய வகையிலே பரிசுத்த ஆவியானவர் தாமே ஞானத்தை கொடுத்து அவர்கள் அந்த ஞானத்தினால் சரியான முடிவுகளை எடுத்து மீண்டும் அந்த பழைய நிலைக்கு திரும்ப ஆண்டவரே, வருகின்ற தடைகள், வருகின்ற இடையூறுகள், இடங்கள் அனைத்தை நீர் அகற்றி போடும் ஆண்டவரே. ஆண்டவரே, மிகவும் கடினமான நிலையில் இருந்தாலும் நீரே மனசாந்தி கொடுக்கின்ற தெய்வம், நீரே அமைதி கொடுக்கின்ற தெய்வம். ஆண்டவரே, அந்த குடும்பத்துக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த நிலையை கடந்து செல்லக்கூடிய வல்லமையை, ஆசீர்வாதத்தை நிறைவாக கொடுத்தருளுமாறு உமது கரங்களிலே வருகிறோம். இன்னுமாய் ஆண்டவரே, குழந்தைக்காக காத்திருக்கும் அனைத்து குடும்பங்களுக்காக உமது கரங்களிலே வருகிறோம். ஆண்டவரே, கற்பத்தின் கனியை நீரே ஆசீர்வதிக்கின்ற தெய்வம். ஆண்டவரே, அன்னாவுக்கு அன்று ஒரு மகனை கொடுத்தீர், எலிசபெத்துக்கு மிக வயது போன நிலையில் ஒரு மகனை கொடுத்தீர். ஆண்டவரே, அதே போன்ற ஆண்டவரே, இன்றைய நாளிலும் ஒரு குழந்தைக்காக தங்களுடைய சந்ததியை பெருக்க வேண்டும் என்பதற்காக, வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக, ஒரு பெற்றோர்களாக மாற வேண்டும் என்பதற்காக காத்து கொண்டிருக்கின்ற குடும்பங்களை எமது கரங்களில் தருகிறோம். ஆண்டவரே, என்னென்ன தடைகள் இருப்பேன், அவர்கள் உடல் ரீதியாக என்ன தடைகள் இருந்தாலும் இந்த தடைகளை அகற்றி போடும். ஆண்டவரே, அவர்கள் தெரிந்தும் தெரியாமல், அறிந்தும் அறியாமல் ஏதும் குற்றம் குறைகள் புரிந்திருந்தால் ஆண்டவரே, அவற்றை மன்னித்து அந்த அந்த பாவங்களை அகற்றி போட்டு ஆண்டவரே,
நீர் உயிர்த்த தேவன் ஆண்டவரே, பாவங்களுக்காக உயிர்த்த தெய்வம். அதன் நிமித்தம் அவர்களுக்கு எந்த கெடுதலும் வராமல் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை நிறைவாக கொடுத்தரலும். கற்பத்தின் தடை நீங்கி ஆண்டவரே, ஆண்டவரே அடுத்த வருடத்திலே அவர்கள் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறலும். ஆண்டவரே, அது உம்மால் முடிந்தது என்பதை இந்த உலகம் அறியட்டும் ஆண்டவரே. உருவாக்குவது உம்மிடமிருந்தான் வருகின்றது ஆண்டவரே. ஆண்டவரே, நீரே உருவாக்குகின்ற தெய்வம். இந்த நேரத்தில் தாமே உம்முடைய அந்த வல்லமையான கரம் அவருடைய கற்பத்தை தொடர்த்து இப்பொழுதே விடுதலை கிடைத்து அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நீர் கொடுத்தருள்மாறும் அது கரங்களில் வருகிறோம். இன்னுமாய் ஆண்டவரே, சுகப்பிரசவத்துக்காக கர்ப்பிணி பெண்களின் சுகப்பிரசவத்துக்காக உமது கரங்களில் வருகிறோம். ஆண்டவரே, கற்பத்தை தாங்கி நிற்கிற அந்த தாய்மாருக்கும் அது உமது கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, எந்த தடைகளும் எந்த இடர்களும் மனிதர்களாலோ இயற்கையாலோ சூழ்நிலையாலோ வராதபடி ஆண்டவரே, அந்த நீரே அந்த குழந்தையையும் தாயையும் பாதுகாத்தரும். ஆண்டவரே, அவர்கள் உண்ணும் உணவும் பருகும் பானமும் சுவாசிக்கும் காற்றும் எந்த தடையும் இல்லாமல் ஆண்டவரே அவர்கள் சுகமாக அந்த குழந்தைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீரே கூட இருந்தரும். ஆண்டவரே, நீரே கோட்டை மரணமாக இருந்து பாதுகாக்கின்ற தெய்வம். அந்த குழந்தையையும் தாயையும் பாதுகாத்து அவர்கள் எத்தனையோ கனவுகளின் நிமித்தம் அந்த குழந்தையை பெற்றெடுக்க ஆண்டவரே நீரே கூட இருந்து வழிநடத்தியறலும், பாதுகாத்தரலும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இன்னுமாய் ஆண்டவரே, புதிதாக பிறந்த குழந்தைகள் சிறு குழந்தைகளுக்காக உமது கரங்களில் வருகிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று பிள்ளைகள் மேல் நீர் அன்பு கொண்ட தெய்வம். இன்றைய நாளும் புதிதாக பிறந்த குழந்தைகள் சிறு குழந்தைகள் உமது கரங்களில் தருகிறோம். ஆண்டவரே, இந்த உலகம் மிக மிக மோசமான இந்த உலக கட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ இடையூறுகள் இடைஞ்சல்கள் பிள்ளைகளுக்கு வருகின்றன. ஆண்டவரே, பெற்றோரால் புறரால் சூழலால் சமுதாயத்தால் இந்த பிள்ளைகளுக்கு எந்த இடையூறுகள் வராமல் சரியான பாதையிலே அந்த குழந்தைகள் நடத்தப்பட ஆண்டவரே சூழ்நிலையை நீர் உருவாக்கிறீர்கள். நீரே பாதுகாத்தீர்கள். உமது பாதையிலே நடப்பியும் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் வளர்ந்து உமக்கு சாட்சி பகரக்கூடிய ஒரு மக்களாக வர ஆண்டவரே உமது நேசக்கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். உம்முடைய இரக்கத்தின் பார்வையை திருப்பியலும். ஆண்டவரே, அனைத்து வேண்டுதலையும் உமது கரங்கள் ஒப்படைக்கிறோம். ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் சொல்கின்ற தெய்வம். விசுவசித்தால் நீ மகிமையை காண்பா என்று மார்த்தாவுக்கு சொன்னீரே. ஆண்டவரே, விசுவாசத்தோடு இந்த வேண்டுதலை உமது கரங்களில் தருகிறோம். ஆண்டவரே, இதை செய்ய போவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உமது நாமத்தினால் அனைத்தின் மிகழ இயேசுவின் இனிய நாமத்திலே கெஞ்சி கேட்கிறோம் உங்கள் வல்லமையுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. சௌர் ஆண்டனா அவர்கள் திருமணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைவருக்கும் ஏற்ற துணை கிடைக்கவும், திருமணம் செய்ய மறுத்து நிற்கும் இளம் பிள்ளைகளுக்காகவும், திருமண வாழ்வுக்கு திட்டமிடுகிறவர்களுக்காகவும், இந்த வருடம் நடக்க இருக்கும் திருமணங்களுக்காகவும், புதிதாக திருமணமான தம்பதிகளுக்காகவும் மன்றாடுவார்கள். அன்பின் ஆண்டவரே, மீண்டுமா இந்த சங்கிலி ஜெபத்தொடரில் எங்களை ஜெபிக்க வைத்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் விசுவாசத்தோடு எதை கேட்டாலும் அதை நிறைவேற்றி தருகிற ஆண்டவர். இந்த விண்ணப்பங்களை நிறைவேற்றி தருவார் என்ற விசுவாசத்துடன் இந்த விண்ணப்பங்களை நம்மிடத்திலே சமர்ப்பிக்கிறோம். திருமணத்தை எதிர்பார்த்து காத்து நிற்கும் அனைவருக்கும் ஏற்ற துணை கிடைக்கும். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை என்று கண்ட ஆண்டவர் ஏற்ற துணியை கொடுத்து போல ஆண்டவரே இவர்களுக்கும் நல்ல ஏற்ற துணியை கொடுக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இன்னுமாய் திருமணம் செய்ய மறுத்து நிற்கும் இளம் பிள்ளைகளுக்காகவும் திருமண வாழ்வுக்கு திட்டமிடுவதற்காகவும் மன்றாடும். ஆண்டவரே, இந்த இளம் பிள்ளைகளுடன் பேசும் ஆண்டவரே, அவர்களின் மனதில் மற்றும் அவர்களின் தங்களின் உள்ளங்களில் அந்த தாங்கள் திருமண வாழ்க்கைக்குள் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை ஆண்டவரே அவர்களுக்கு உணர்த்தும். ஆண்டவரே, தாங்கள் திருமணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை மனிதன் மனதில் தோன்ற செய்யவும், இதன் மூலம் திருமணம் செய்ய வைப்பதற்காக ஆண்டவரை மன்றாடுகிறோம். திருமணம் திட்டம் செய்பவர்களுக்காக நல்ல ஆலோசனை கத்தராக இருந்து அவர்களை வழிநடத்தி நல்ல துணை அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இன்னுமாய் இந்த வருடம் நடக்க இருக்கும் திருமணங்களுக்காகவும், இந்த வருடம் நடக்க இருக்கும் திருமணங்களை உமது கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா தடைகளையும் தகர்த்து அவர்களின் எல்லா தேவைகளையும் சந்திக்க வேண்டும் என்றும், அவர்களுக்கு வேண்டிய பண உதவிகள் எல்லா சகல உதவிகளை நீரே நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்றும், திருமணங்களை உருவாக்கி தய தேவன் நீரே, இறைவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காமல் இருக்க கடவுள் என்று சொன்ன ஆண்டவரே, நடக்க இருக்கும் எல்லா திருமணங்களையும் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இன்னுமாய் புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கும் ஆண்டவரே, புதிதான திருமணமான தம்பதிகளின் வாழ்க்கையை உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவரை இவர்களோட கூட இருந்து இவர்களின் வாழ்க்கையை உமது கரத்திலே ஒப்புக் கொடுத்து
இவர்கள் அந்த வாழ்க்கையை உமக்கேற்ற விதமாக நடந்து ஆண்டவருக்கும் இறைவனுக்கும் தங்களுக்குமாக வாழ நீர் வழிநடத்த வேண்டும் என்றும் இந்த விண்ணப்பங்களெல்லாம் நமது பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். இந்த விண்ணப்பங்களெல்லாம் நிறைவேற்றப்போத வல்லமைக்காக ஆண்டவரை உமத்தில் கேட்டு நிற்கின்றோம். நல்ல தந்தையே, ஆமென். ஆமென். தேங்க்யூ. சகோதரர் அகஸ்டஸ் அவர்கள் எமது புதுவாழ்வு குழுவின் பணிகள் வழிபாடுகளுக்காகவும் இளம் தலைமுறையினருக்காகவும் இணைய வழி வேதாகம பகிர்வுக்காகவும் மன்றாடுவார்கள். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளுக்காக நன்றி. இன்றைய நாளிலும் ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே ப்ரே பண்ணுறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபம், எங்களுடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறமைக்காக நன்றி ஆண்டவரே. Yes, Lord. ஆண்டவரே, இன்றைய நாளிலும் ஆண்டவரே, எங்களுடைய புதுவாழ்வு பணிகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் செய்கிற ஒவ்வொரு பணியையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, நற்செய்தி பணி தொடங்கி ஆண்டவரே பாடல் பணியிலிருந்து ஆண்டவரே ஒளி பதவி செய்கிற பணியிலிருந்து ஆண்டவரை சிற்றுண்டி வழங்குகிற பணியிலிருந்து ஆண்டவரை ஒழுங்கு செய்கிற பணியிலிருந்து ஆண்டவர் எந்தெந்த பணிகள் இருந்தாலும் ஆண்டவரே நீர் பொருட்படுத்த வழி நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய தூய கரம் இருந்தங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பணி ஆண்டவரே கட்டி எழுப்ப ஆண்டவரே, கட்டியெழுப்ப நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிற இந்த வேளையில் ஆண்டவரே, இந்த சிறிய பணி எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய ராட்சியத்தை கட்டியெழுப்புற பணியை நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களுக்கு ஞானத்தை தந்து வழி நடத்தும் இயேசு சுவாமி. பணி செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே நாங்கள் வழிபாடுகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. வழிபாடுகளை நீரே எங்களோடு கூட இருந்த ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய பிரசனம் எங்களோடு கூட இருந்த எங்களை வழி நடத்தட்டும் ஆண்டவரே, வழி நடத்தட்டும் ஆண்டவரே. அங்கு வருகிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே நீர் விடுதலையாக்கி அனுப்பும் ஆண்டவரே. அவர்களுடைய வேண்டுதல்களுக்கு பதில் கொடுத்து அனுப்பும் ஆண்டவரே. இன்னும் நிறைய மக்கள் வந்து சேர நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. வந்து விடுதலை பெற்று செல்ல நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை அறிவை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தில் ஆண்டவரே ஜெபித்து வாழுகிற வாழ்க்கை உணர்ந்து கொள்ள நீர் அவர்களை நிலைப்படுத்தும் இயேசு சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்தை இன்னுமாக ஆண்டவரே இளைஞர்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சபையில் ஆண்டவரே இருக்கிற இளைஞர்களை பொறுப்படும் ஆண்டவரே, அவர்களை பொறுப்படுத்த வழி நடத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. மென்மேலும் ஆண்டவரே அவர்களை உமது வசனத்தில் நிலைத்திருக்கும்படி நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. எந்த அந்தகார சக்திகளும் ஆண்டவரே அவர்களுடைய நோக்கங்களை திருடாதபடிக்கு நீர் பார்த்து கொள்ளும் ஆண்டவரே. கோழிதம் குஞ்சுகளை காக்கிறது போல ஆண்டவரே அவர்களை காத்து வழி நடத்தும் இயேசு சுவாமி. அவர்களை பொத்தி காத்து வழி நடத்தும் இயேசு சுவாமி. அவருடைய சிந்தனைகள் பொறுப்படும் ஆண்டவரே. மென்மேலும் ஆண்டவரே இளைஞர்களை இளைய சந்ததியை நீர் அழைத்து வாரும் இயேசு சுவாமி. அழைத்து வாரும் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே இணையதளத்தில் நடைபெறும் ஊழியங்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே. மென்மேலும் இருந்த ஊழியங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அந்த ஊழியங்களின் மூலம் தொடப்படுகிற அந்த மக்கள் தொடப்பட நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. மக்கள் தொடப்பட்ட ஆண்டவரே விடுதலை பெற நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எவ்ரி சிங்கிள் டே ஆண்டவரே உம்முடைய வசனம் ஆண்டவரே நாங்கள் செல்லுகிறதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. விடுதலை கொடுக்கிறதை அறிகிறோம் ஆண்டவரே. மக்கள் ஆண்டவரே விடுதலை பெற்ற ஆண்டவரே செல்ல நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் இயேசுவின் இனிய நாமத்துக்கு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். தேங்க்யூ. நம்ம இப்பொழுது சகோதரர் ஜூலித் அவருடைய பாடலிலே பங்கு பெறலாம். சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். ஆயன் நாட்டை சுமப்பது போல் ஆண்டவர் நம்மை சுமக்கின்றார். பசும்புல் மேய்ச்சல் நமக்கு உண்டு, பசும்புல் மேய்ச்சல் நமக்கு உண்டு. பயப்படாதே சிறு மந்தையே, பயப்படாதே சிறு மந்தையே. சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். ஆமென்.
ஆமென். நாம் இப்பொழுது எங்களுடைய தேவைகளுக்காக, எங்களுடைய குடும்பங்களுக்காக ஆண்டவர் நோக்கி மன்றாடப் போகின்றோம். இந்த நாளில் இதில் இணைந்து செபித்த அனைவருக்கும் நன்றி. நாம் எங்களுடைய செபத்திலே செல்வியக்கா அவர்களையும் நினைவு கூறுவோம். ஆண்டவர் தாம் இந்த நேரத்தில் உங்கள் எல்லோரையும், உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி ஆண்டவருடைய கரங்களில் இப்பொழுது எங்களை ஒப்புக் கொடுக்கலாம். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வேண்டுகிறோ, வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுமை செய்யும். வரவேண்டும் தேவ ஆவியே, எங்கள் மத்தியிலே வரவேண்டும் தேவ ஆவியே, எங்கள் உள்ளத்திலே ஆட்கொள்ளுமையா, அபிஷேகியும், அனல் மூட்டுமையா, அனல் மூட்டும். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய திருக்கரம் இந்த நேரத்தில் இவர்கள் எல்லோரையும் தொட்டு ஆசீர்வதிப்பதாக. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவரிடம் இருந்தே எனக்கு உதவி வரும் என்று சங்கீதக்காரர் சொல்லுவது போல, இதோ இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய விண்ணகத்தின் வல்லமை இறங்கி வரட்டும். தேவரீர் தாமே இவர்களுக்கு வேண்டிய உதவியை இப்பொழுது அனுப்பியறலும். இவர்களுக்கு வேண்டிய விடுதலையை, சுகத்தை, வாழ்வை இப்பொழுது அனுப்பியறலும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய அற்புத கரம் இந்த நேரத்தில் இவர்களை தொட்டு ஆசீர்வதிப்பதாக, அற்புதம் செய்வதாக. ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னம் இந்த நேரத்தில் உடைய வீட்டுக்குள்ளே இறங்கி வரட்டும். ஆண்டவரே, அன்றைக்கு முடக்குவாதமுற்று வீட்டுக்குள் இறக்கப்பட்ட அந்த முடக்குவாதமுற்றவரை எழுந்து நடக்கும்படி செய்தது போல, உம்முடைய அந்த குணமாக்கும் வல்லமை, அந்த விடுதலையின் வல்லமை, மக்களை வாழ வைக்கிற வல்லமை இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய இல்லங்களுக்குள்ளும் இப்பொழுது இறங்கி வருவதாக. இயேசுவின் நாமத்தினால் இவருடைய குடும்பங்களுக்குள் இருக்கிற கண்ணீர், கவலைகள், வேதனைகள் மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினால் இவருடைய வீடுகளுக்குள்ளே எந்தெந்த துன்பங்கள், பாரங்கள் இவர்களை நிம்மதியாய் இருக்க முடியாதபடி கட்டி வைத்திருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தினால் அந்த பாரங்கள், கவலைகள், தனிமை உணர்வுகள், பயங்கள் நீங்கி போகட்டும். ஆண்டவர் இயேசுவின் வல்லமை உடைய வீட்டுக்குள்ளே இப்பொழுது செயலாற்றட்டும். உம்முடைய நிறைவான பிரசன்னம் உடைய வீட்டுக்குள்ளே இப்பொழுது பிரகாசிக்க ஆரம்பிக்கட்டும். அன்பின் ஆண்டவரே, அன்றைக்கு ஆபிரகாம் உம்முடைய வார்த்தையை நம்பி நடந்த பொழுது நீர் அவரோடு இருந்தீரே, அதுபோல இந்த நேரத்திலே இந்த குடும்பம், இவர்கள் எல்லோரும் உம்மை நம்பி ஆண்டவரை எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காலடிகளையும் நீர்தாமே ஆசீர்வதிப்பீராக. இவர்களுக்கு முன்னே நீர் சொல்லுவீராக, இவர்களுக்கு பின்னே இருந்து நீர் பாதுகாப்பீராக. இவர்கள் எடுக்கும் முயற்சிகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை, இவர்களுக்கு வந்து சேர வேண்டிய அனைத்தும் இவர்களுக்கு கைகூடும்படி நீர் ஆசீர்வதித்தருளும். இதோ இந்த நேரத்திலே அன்றைக்கு நீர் இஸ்ராயேல் மக்களுக்கு சொன்னீர், உங்கள் கண்ணீரின் நாட்கள் முடிந்து போகும், உங்கள் வேதனை நாட்கள் மறைந்து போகும் என்று. அதுபோல அன்பின் ஆண்டவரே, உம்மை நம்பியிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்பொழுது என்ன வேதனைகள், என்ன பாரங்கள் இருக்கிறதோ, என்ன கண்ணீர் இருக்கிறதோ, அதை நீர்தாமே துடைத்தருளும். அந்த வேதனைகள் மறைந்து போகும்படி செய்தருளும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் இவர்கள் வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கட்டும், விடுதலை உண்டாகட்டும், சுகம் கிடைக்கட்டும், சமாதானம் கிடைக்கட்டும், உயர்வு உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். அன்பின் ஆண்டவர், இந்த நேரத்திலே உம்முடைய திருக்கரத்தின் ஆசீர்வாதத்தினால் இவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் மாறட்டும், பொருளாதார கஷ்டம் நீங்கி போகட்டும், வீட்டுக்குள்ளே இருக்கிற இருளின் வல்லமைகள் விலகி போகட்டும். ஆண்டவர் அதிசயம் செய்வீராக, அற்புதம் செய்வீராக. எங்கள் மன்றாட்டை நீர் கேட்டுக்கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். நீர்தாமே எங்களை தொட்டு ஆசீர்வதிப்பதற்காக, விடுதலை ஆக்குவதற்காக நன்றி கூறுகின்றோம். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி நீர் தருகிற விடுதலை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா,
உந்தன் வீடாய் மாற்றும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் மாற்றும் இயேசு நாயகா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.